Hi friends, welcome to Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மெஷினோட ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு கீழே தையல் லூப் விழுது. அதாவது மெஷினில் நான் தைக்கிறப்போ கீழ் தையல் லூப் விழுது. இந்த விழுந்திருக்கு பார்த்தீங்களா, இதான் லூப் விழுந்திருக்கு ஸ்டிச் பண்ணதில். இப்போது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, கீழே நம்ம மெஷினில் கீழே கரெக்டாக கீழ் தையல் கீழ் தையல் லூப் விழுந்துச்சு அப்படின்னா இந்த டென்ஷன் ரெகுலேட்டரையும் நம்ம ஊசியோட பொசிஷனையும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போது மேல் தையல் லூப் விழுந்துச்சு அப்படின்னா கீழே பாபின் கேஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கணும், அது லூஸாக இருக்கணும். அதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் டென்ஷன் ரெகுலேட்டரை சரி பண்ணி வச்சுருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஊசியோட பொசிஷன் பார்த்துருக்கேன். இப்போ டென்ஷன் ரெகுலேட்ரு கீழே பாபின் கேஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தும் கீழ்த்தையில் லூப் விழுது அப்படின்னா ஊசி ஒன்று ரொம்ப மேலே ஏறி இருக்கணும், இல்லைனா கீழே இறங்கியிருக்கணும். இதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் ஊசியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் நான் லாஸ்ட்டாக போட்டுற தையல். இதை திருப்பி பார்க்கலாம். தெரியுதா? கொஞ்சம் இன்னும் இந்த ஷேக்கிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அப்போது இந்த ஊசியோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஏதாவது மொத்தமாக துணி வச்சு தைக்கிறப்போ ஊசி கீழே இறங்கிரும், இல்லைன்னா மேலே ஏறிடும். மேலே ஏறிட்டால் தையலே விழாது. கீழே இறங்கிருச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி லூப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டென்ஷன் ரெகுலேட்டர் கரெக்டாக இருக்குது, ஊசியோட பொசிஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பாபின் கேஸை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த இருக்குது பாபின் கேஸு, இந்த இருக்குல்ல, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இந்த ஸ்க்ரூ நம்ம சைடில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பாபின் கேஸில் நூல் ஃப்ரீயாக போகும். சப்போஸ் இது ரொம்ப நாள் கீழே போட்டு வச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த இதில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம புதுசு போட்டு தைச்சி பார்க்கலாம். இதுதான் இப்போ வாங்கிட்டு வந்த புதுசு. இதில் இப்போ போட்டு உங்களுக்கு நான் தையல் போட்டு காட்டுறேன். இப்போ நான் புதுசில் மாட்டியாச்சு. இதை கீழே மாட்டிக்கலாம். கரெக்டாக இந்த மேலே இது கீழே இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு ஒரு சவுண்டு கேட்கும், அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் கீழே மேலே ரெண்டு இடத்துலையுமே நம்ம த்ரெட்டை எடுத்தாச்சு. த்ரெட்டு ரெண்டுமே பின்னாடி போயிடணும். போயிட்டு இப்போ நம்ம தைச்சி பார்க்கணும். கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டு பார்க்கலாம். இப்போது தையல் பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போது துணியில் கீழே லூப்பாக வருது அப்படின்னா மேலே டென்ஷன் டிஸ்கை மட்டும் பார்க்கக்கூடாது, ஊசியோட பொசிஷனையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க தையல் லூப் விழுந்துச்சு அப்படின்னா கீழே பாபின் கேஸை நம்ம நல்லா பார்க்கணும், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா என்னென்னு.
இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, மேலே வந்து டென்ஷன் டிஸ்க்கும் இதுவும் கரெக்டாக இருக்குது, ஊசியும் கரெக்டாக இருக்குன்னா டென்ஷன் பாபின் கேஸ் வந்து நம்ம புதுசாக மாற்றி பார்க்கணும், சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நல்ல மிஷினுக்கு ஆயிலெலாம் விட்டு நல்லா ரன்னிங்லேயே வச்சுருக்கணும். மிஷினை அப்பப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.